அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்கு. நீங்களும் கதவ தொறந்திருக்கீங்க. தொறந்து விட்ட கதவ அப்படியே விட்டிருந்தா, அந்த பொண்ணு பாட்டுக்கு பேக் பண்ணிட்டு வெளியில போயிருக்கும்ல. எதுக்காக உட்கார சொல்லி கதவ திரும்ப மூடணும்? நல்ல வாய்ப்ப இப்படி கோட்ட விட்டுட்டு உட்கார்ந்திருக்கீங்களேய்யா! அப்படின்னு பிக் பாஸ் டீமையும், விஜய் சேதுபதி அவர்களையும் பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. புரியாதவங்க இந்த வீடியோவ முழுசா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவாக புரியும். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடு விஜய் சேதுபதி அவர்கள் வேற லெவல்ல பல தரமான சம்பவங்கள பண்ணியிருக்காரு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். பெரிய விக்கெட் விழப்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். விஜே பார்வதி இஸ் நாட் எவிக்டட் அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடான இன்னைக்கு தேர் இஸ் நோ எவிக்ஷன். சண்டே ஒரே ஒரு எவிக்ஷன் இருக்கலாம். அது யாருன்றது இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. இட் கேன் பி அமித் பார்கவ் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸு. ஸோ ஒட்டுமொத்தமாக பக்கெட் இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் சாட்டர்டே எபிசோட் அப்படின்றது இருந்திருக்கு. அந்த பக்கெட் அப்படிங்கிறத விக்கல்ஸ் விக்ரம் வாஷ்ரூம்லேருந்து எடுத்து கொண்டு வந்து ஹாலில் வச்சிருவான். அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை வீணா பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி என்னுடைய பக்கெட்டை, என்னுடைய துணி இருக்க பக்கெட்டை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு வீட்டு தலையான ரம்யா சொன்னாங்க. அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியிருப்பாரு. என்னுடைய துணி தான் அப்படின்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க, கையை விட்டு நோண்டி பார்த்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆரோரா சின்க்ளேர் விட்டுருக்கோம். அதை வியனா பிடிச்சிக்கும். கையை விட்டு நோண்டி பார்த்து அப்படின்னு யாரோ ஒருத்தர் கமெண்ட் பாஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி அந்த இடத்துல அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கோம். நான் ஷாக் ஆகிட்டேன். ஐ வாஸ் கார்னர்டு, ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ். அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டேன். நீ எனக்கு தங்கச்சி மாதிரிமா, உன்னை அந்த மாதிரி நடப்படா அப்படின்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அதில் என்னுடைய இன்னர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நோண்டி பார்த்து எடுத்துகிட்டு வரீங்களா, அது என்னோடதுன்னு நீங்கள் டச் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு வரீங்களான்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா என்னை பற்றி எப்படி நினைப்பாங்க? ஏம்மா, ஒரு நான் தங்கச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டேன்டா, நான் அமைதியாக இருந்தேன்னு சொன்னேன்டா, வெளியில் எப்படிமா ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு இவன் கண்ணீர் விட்டு அழுதுருப்பான். டே விக்கல்ஸ் விக்ரம், நடிக்காதடா. உனக்கு விஜிஎஸ் வேணால் சொம்பு தூக்கலாம். ஆனால் நீ வீணா விஷயத்தில் என்ன பண்ண அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. எந்த ஊர்லடா தங்கச்சி அண்ணன் எஃப்ஜேவோட லவ் கண்டென்ட் பண்ண சொல்லி ஒரு மாமா வேலையை பார்த்துருப்பான். அப்படி ஒரு விஷயத்தை வீணாகிட்ட நீ செஞ்சியா இல்லையா? உன்னுடைய கூட பிறந்த தங்கச்சியாக இருந்திருந்தால் வீணாவை எஃப்ஜேவோட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ண சொல்லி நீ தூண்டி விட்டுருப்பியா அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரமை பார்த்து இந்த இடத்துல நம்ம கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவனும் இந்த இடத்துல நல்லவே இல்லை. சரியா? அட் த சேம் டைம் விஜே பார்வதி சொல்லி ரம்யா அந்த பக்கெட்டை தூக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் காவ காத்துக்கிட்டே இருந்தான். அவனுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக விஜே பார்வதி ரம்யா கிட்ட சொல்லி அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வர சொல்லு. அவன் போவான், அவன் போகிற கேப்பில் நம்ம நெக்லஸ் அடிச்சிடலாம் அப்படின்னு அதில் ஒரு பிளான் இருந்துச்சு. அதை தான் விஜேஎஸ் இந்த ப்ரோமோலையும் சொல்லியிருப்பார். சரி ரைட்ரா, எதுக்கெடுத்தாலும் விஜே பார்வதி இல்லாமல் உங்களால் ப்ரோமோவையும் நீங்கள் பண்ண முடியாது, ஷோவும் பண்ண முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்குது. இந்த பக்கெட்டு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்தாடா? நியாயமாக நீங்கள் யாரடா வெளுக்கணும்? ஆரோரா சின்க்ளேரை வெளுக்கணும். நோண்டி பார்த்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற அந்த வார்த்தையை விட்டது வேற யாரும் கிடையாது, ஆரோரா சின்க்ளேர் தான். ஆரோரா சின்க்ளேரை நிற்க வச்சு விஜேஎஸ் கேள்வி கேட்ட மாதிரியான ப்ரோமோ வருமா? வராது. சரி, இப்போ ப்ரோமோ படி ரம்யா ஜோவை விஜேஎஸ் ரோஸ் பண்ணுறாரா? அடுத்த ப்ரோமோவில் என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரம்யா ஜோ, கதவு திறக்கும், நீங்கள் பிக் பாஸ் சீசன் என் தமிழை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதையும் திறந்து வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காரு நாங்கள் சொல்கிறப்ப தான் போனோம், உன் இஷ்டத்துக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. டே, நல்ல வாய்ப்பை ஏன்டா இப்படி மிஸ் பண்ணுறீங்க? அது சந்திரமுகி பாம்பு மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 106 நாள் இருந்துட்டு தான் போகணுமா? அதாவது பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிருதான், முடிஞ்சு கோப்பையெல்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்களாம். 1 வருஷம் ஆகிடுதான். பிக் பாஸ் சீசன் 10 வருதான். வீட்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டை கதவை திறக்கிறாங்களாம். ரம்யா மூளையில் அப்படி கையை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ராரா சரசுக்கு ராரா அப்படின்னு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இதெல்லாம் 4வது வாரம் 5வது வாரமே எவிக்ட் ஆகி போக வேண்டிய ஆள்ரா. அதை இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு என்ன கன்றாவியடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணே போகிறேன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் திறந்துருக்கீங்க. அப்படியே போயிருக்க வேண்டியதானே, இன்னும் டிஆர்பி அதிகமாக இருக்கும்ல. பிக் பாஸ் வீட்டிலிருந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்லில் பாதியில் வெளியேறிய போட்டியாளர் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லா ரீஜன்லேயும் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழை பற்றி பேசுவாங்கல்ல, ஐடியா இல்லாத பசங்க. சரி,
ஏம்மா ரம்யா ஜோ உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நீ வந்து 20வது நாளே கதவ தொறங்க நான் வீட்ட விட்டு வெளில போறேன்னு சொல்ல வேண்டியது தானே! அப்ப பேமெண்ட் வந்திருக்காது. இப்ப 60 நாளுக்கு மேல ஆயிருச்சு. 60 இன்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 25,000ன்னு போட்டா கணக்கு எங்கேயோ போது. நமக்கு வர வேண்டிய காசு வந்துருச்சு. நம்ம கடன அடைச்சிரலாம். நம்ம வேற லெவல்ல வெளில போய் செட்டில் ஆயிடலாம். அப்படிங்கிறதுனால தானே இப்ப நீ வெளில போறதுக்கு ரெடியா இருக்க. 10வது நாளோ, 15வது நாளோ கதவ தொறந்தா, நீ வெளில போக ரெடின்னு நீ சொல்லியிருப்பியா? சொல்லியிருக்க மாட்ட. ஏன்னா, உனக்கு காசு அப்போ ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இப்போ உனக்கு போதுமான காசும், போதுமான புகழும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன? இல்லைனா என்ன? என்ன வெளில அனுப்பிச்சா போறேன்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்படிப்பட்ட கண்டெஸ்டன்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? எஃப்ஜேன்றவன் டாஸ்க்ல இன்வால்வ் ஆகாம இருக்கிறான். அவன உள்ள வச்சிருக்கிறது எதுக்கு? ஃப்ரீஸ்க் டாஸ்க்ல வீணாவுடைய பேரண்ட்ஸ் வருவாங்க. ஆதுரையுடைய பேரண்ட்ஸ் வருவாங்க. அத வச்சு ஒரு கேவலமான டிஆர்பியை எடுக்கணுன்றதுக்காக எஃப்ஜேவ உள்ள வச்சிருக்காய்ங்க. அவன வச்சிருக்கிறதுக்காவது ஒரு நோக்கம் இருக்கு. ரம்யா ஜோவெல்லாம் எதுக்காகடா வச்சிருக்கீங்க? வெளில போறேன்னு சொல்றப்பயே கதவ திறந்து அனுப்பி விட வேண்டியது தானடா. சாட்டர்டே எபிசோட்ல ரம்யா ஜோவுடைய ரோஸ்டிங் 1 அதுக்கப்புறம் வந்து நோ எவிக்ஷன் 2 அதுக்கப்புறம் விஜே பார்வதிக்கு கோவை சரளா கேரக்டரில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதற்கான பாராட்டு 4வது வந்து விக்கல்ஸ் விக்ரமை பாராட்டியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரமுடைய அஃபிஷியல் பிஆராக நம்மளுடைய அஜய் ரகுபதி விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரொமோட் ஆகிருக்கிறாரு. விக்கல்ஸ் விக்ரமை இதுவரைக்கும் எந்த கேள்வியும் விஜேஎஸ் வந்து கேட்டதே இல்லை. ஆக்சுவலாக இந்த வியனா மேட்டரில் தங்கச்சின்லாம் சொல்கிறான்ல, தங்கச்சி வந்து இன்னொருத்தனோட லவ் பண்ணி அந்த டோட்டலாக லவ் கண்டென்ட் பண்ணி நாசமாக போகிறதுக்கு எந்த ஒரு அண்ணனாவது வழிவகை செஞ்சு கொடுப்பானா? அப்படி ஒரு மானங்கட்ட மாமா வேலையை பார்த்தவர் தான் மிஸ்டர் விக்கல்ஸ் விக்ரம். அவருக்கு வெக்கமே இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் வாரம் வந்து சொம்படிச்சிட்டு போகிறாரு. உண்மையிலேயே வந்து இது கேவலமான விஷயம். அட் த சேம் டைம் கானா வினோத்துக்கும் நெலிஞ்சு போச்சு. அடிச்சு சொம்பு 4 வாரமாக டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருக்கான். அவனுக்கு இவர் அடிக்கிற சொம்பெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஈவரக்கமே இல்லாமல் அடிக்கிறாரு. வாரம் வர வேண்டியது, சட்டம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் கை கட்டாமல் பேசுங்கன்னு சொல்ல வேண்டியது, போயிட வேண்டியது. விக்கல்ஸ் விக்ரம் அதுக்கப்புறம் இந்த கானா வினோத் இவங்க 2 பேரெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டார் போல இருக்கு. இந்த கமருதீன் அப்படின்றவெல்லாம் திவ்யா கிட்ட ரொம்ப கேவலமாக பேசினான். ஏய் பிஞ்சிரும் செருப்பு அப்படின்ற அளவுக்கு பேசினான். அதுக்கப்புறம் ரம்யா ஜோவையும் ஈவரக்கமே இல்லாமல் ரொம்ப ஹார்ஷாக பேசினான். அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணாமல் பக்கெட் இஷ்யூ, விஜய் பார்வதிக்கு பாராட்டு, விக்கல்ஸ் விக்ரமுக்கு பாராட்டு, அதுக்கப்புறம் நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி இழுத்து மூடிட்டாரு சாட்டர்டே எபிசோட. சண்டே எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. எனக்கு என்னமோ சண்டே எபிசோடில் தான் ரோஸ்டெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். கமருதீன் ரோஸ்ட்டு, கானா வினோத் ரோஸ்ட்டு இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் விக்கல்ஸ் விக்ரமை மட்டும் பூசி மொழிகி அவருக்கு வந்து கேள்வியே கேட்காம அவர் கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் விக்கல்ஸ் விக்ரம் விஷயத்தில் இவ்வளோ பயாஸ்டாக இருக்கார் விஜய் சேதுபதி அவர்கள்? ஏன்னா செத்துருங்க, எல்லாரும் சாவுங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறான். அதெல்லாம் அவர் கேட்கணும். நீ எப்பட்றா ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து சாவுங்கன்னு சொல்கிற? இதெல்லாம் வந்து அவர் அட்ரஸே பண்ணாமல் கடந்து போகிறது வந்து நமக்கு சத்தியமாக புரியல. இது விக்ரம் கிட்ட டீல் போட்டாரா? 50 லட்சத்தில் பாதியை கொடுத்துரு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டீல் போட்டிருக்கீங்களான்னு பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. வேறு என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் கேள்வியே கேட்காம ஒருத்தரை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு சந்தேகம் வருதில்ல. எந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் விக்கல்ஸ் சீக்கிரமாக கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய ஃப்ரெண்டாகிய பிரஜனு ஃப்ரெண்டுடைய மனைவியான சாண்ட்ராவே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, கதற விட்டுருக்கீங்க. விக்கல்ஸ் விக்ரமை மட்டும் ஏன் தடவி கொடுத்து கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் ஆடியன்ஸான உங்கள்கிட்டே கேட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.